வணக்கங்க. நான் கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுகிறேன். இது கதை பாட்காஸ்ட் வழங்கும் ஊர்காவலன் எபிசோட் நம்பர் 6. இந்த எபிசோடோட டைட்டில் வழி நடத்தும் ரங்கம்மாள். நிலைக்கல்ல பார்த்த ருத்ரன் ஞாபகத்தில் அவன் அம்மா வந்தான். அங்கே தானே அவள் கடைசியாக சாஞ்சா. அவன் கண்ணு குளமாச்சு. மன்னிச்சிருடா, நான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டேனா அப்படின்னா சிவா. இல்லைடா, வா போகலாம் அப்படின்னா ருத்ரன். சரின்னு அவங்க கிளம்பினாலும் ருத்ரன் பார்வையும் சிவா பார்வையும் அந்த கல்லு மேலதான் இருந்தது. பொதுவா யாராவது போர்ல ஜெயிச்சு இறந்துட்டாங்கன்னா, இல்ல போர் யானை மாதிரி பலம் வாய்ந்த ஒன்ன ஜெயிச்சு உயிர் துறந்துட்டாங்கன்னா தான் அவங்களோட நினைவா வச்சு அந்த நினைவு நாள்ல அவங்களுக்கு பிடித்தமான சாப்பாடு மற்ற பொருட்கள் எல்லாம் படையல வச்சு வணங்குவாங்க. இது பல காலமா இருந்துட்டு வந்த பழக்கம். சிவாவுக்கு இந்த திருவிழா ஒருவேளை அதோட நீட்சியா இருக்கும்னு சந்தேகம் வந்துச்சு. அதை கேட்க இது சரியான சந்தர்ப்பமா அப்படின்னு தெரியல. விடு ருத்ரா, விதி யாரை விட்டுச்சு அப்படின்னா சிவா. ருத்ரன் அவனை அமைதியா பார்த்தான். அவன் என்ன சொன்னாலும் இவனும் கேட்டுக்குவான். சரி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னா. சரி, இன்னைக்கு நான் பட்டிக்கு போயிட்டு நாளைக்கு வரேன். மாடு கண்ணு இருக்கு, நீங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. கண்ட நேரத்துல வெளியில போகாதீங்கன்னு தாத்தா சொல்லிட்டு கிளம்பினாரு. சிவாவுக்கு அந்த கல்லு ஏதோ தகவல் சொல்றது மாதிரி தோணுச்சு. திரும்ப திரும்ப அது மேல நாட்டமா இருந்தான். இது அந்த காலத்துல நடக்கிறது. குழப்பமான மனநிலை இருந்தாலும் நிதானம் தவறாம தன்னோட குதிரை மேல ஏறி பாண்டிய நாட்டை பார்த்து கிளம்பினா கோட்டையன். அந்த வேலை மேல இருந்த அதிகப்படியான யோசனையில அவனோட குட்டி யாழிய பத்தி மறந்தே போயிட்டான். அவனோட குதிரை குட்டி யாழி ரொம்ப வேகமானது. கிட்டத்தட்ட கடல் தாண்டி பறக்கிற பறவை மாதிரி. அது எவ்வளவு தூரம் வேணும்னாலும் சளைக்காம ஓடிக்கிட்டே இருக்கும், காத்து மாதிரி. ஆனா அவன் இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு நீண்ட பயணம் போனதே இல்லை. எத்தனை தடங்கள் வரப்போகுதுன்னு தெரியாத ஒரு பாதையில ஒத்த குதிரையோட அவனோட பயணம் ஆரம்பமாச்சு. என்ன சாப்பிட போறோம், எங்க தூங்க போறோம், யாரை பார்க்க போறோம்னு எதுவுமே தெரியாம போயிட்டே இருந்தான் அவன். மனசுல ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா தூரமோ காலமோ தெரியாதுல்ல மனுஷங்களுக்கு. அவனோட எண்ண ஓட்டத்துக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாம ஈடு கொடுத்து மின்னல் மாதிரி பறந்துட்டு இருந்தது அவனோட குதிரை. ராத்திரி நெருங்கினப்போ கிட்டத்தட்ட அவன் பல்லவ நாட்டோட எல்லை சித்தூர்ல இருந்தான். திருமலைக்கு கீழே திருப்பதியை நெருங்கி இருந்தான். திருப்பதி பக்கத்துல நிறைய சின்ன சின்ன சத்திரங்கள் இருந்தது. அந்த நாட்கள்ல பல ஊர்கள்ல இருந்து பக்தர்கள் நடந்து வந்து திருமலையில தரிசனம் பண்ணாங்க. அவங்க வசதிக்காக பல தர்ம சத்திரங்கள் இருந்தது அங்க. அதுல ஒண்ணுல தங்கினா அவனுக்கும் அவனோட குதிரைக்கும் கட்டாய ஓய்வு தேவைப்பட்ட நேரம் அது. முன்னிரவை தாண்டினப்போ கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் வர ஆரம்பிச்சது சத்திரத்துக்கு. அவனும் அந்த குதிரையும் அங்க கிடைச்சதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துல தூங்கி போயிட்டாங்க. ஆழ்ந்த தூக்கத்துல சில குரல்கள் கேட்டுச்சு அவனுக்கு. அவனால எந்திரிச்சு என்னன்னு பார்க்க முடியல. ஆனா பேசிக்கிட்டவங்க கொஞ்சம் கவலையோட பேசினது அவனுக்கு அவங்களோட குரல்ல தெரிஞ்சது. என்ன இருந்தாலும் நம்ம அரசர் இப்படி செஞ்சிருக்க கூடாது. ஆண்டாண்டு காலமா வாழ்ந்துட்டு வந்த இடத்த விட்டு சம்பந்தமே இல்லாத இடத்துக்கு குடும்பத்தோட போக சொன்னா எப்படி போவாங்க? சொர்க்கமாவே இருந்தாலும் யாரு போவாங்க அப்படின்னு அந்த குரல் கேட்டுச்சு. இவன் நினைச்சுக்கிட்டான் நம்ம ஊர் மாதிரி இன்னும் சில ஊர்கள் தேர்வு செஞ்சிருக்கலாம். ஆனா இன்னும் அடுத்தடுத்து அவங்க பேசுறது கேட்க ஆசை வந்துச்சு. அதனால எப்படியோ கண்ணு முழிச்சு எந்திரிச்சான். இருந்த இடத்துல இருந்து எந்திரிக்காம உன்னிப்பா கவனிச்சான். ஆனா என்ன பண்றது, அரச கட்டளையை மீற முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு ஒரு குரல். இது ஒன்றும் அரச கட்டளையெல்லாம் இல்லை, அரசருக்கே கொடுக்கப்பட்ட கட்டளைன்னுச்சு இன்னொரு குரல். அப்படின்னா அரசருக்கே கட்டளை போடுற அளவுக்கு யாரோ இருக்காங்க. ஆமா, இதுக்கு மன்னர் என்ன சொன்னாருன்னு கேட்டுச்சு அதே குரல். என்ன சொல்லுவாரு, முடியாதுன்னா அந்த சக்தி வாய்ந்த பாண்டிய நாட்டை எதுக்க முடியுமா என்ன அப்படின்னு பதில் வந்துச்சு. சரி, அதுக்காக தன்னையே நம்பி இருக்க நாட்டு மக்களை யாராவது பலி கொடுப்பாங்களா என்ன அப்படின்னு கேட்டுச்சு அந்த குரல். நீங்க சொன்னதெல்லாம் சரிதான் ஓய், ஆனா ஏன் குறிப்பா நம்ம ஊர் அப்படின்னு கேட்டது இன்னொரு குரல். இந்த கான்வர்சேஷனை கேட்கும் போதுதான் நேத்து தான் இந்த கேள்வியெல்லாம் நாம கேட்டோம். அது அப்படியே இவரும் கேட்கிறாரு. கிட்டத்தட்ட பதிலும் ஒரே மாதிரியா இருக்குன்னதும் அவனுக்குள்ள ஆன்சைட்டி. ஏன்னா நம்ம ஊர்ல தான் பல கலை விற்பனர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு 2 மொழியும் தெரியும். அதனால எந்தவித தடங்களும் வரப்போறதில்லைன்னா இன்னொருத்தன். ஊர் தலைவரும் ஒரு வழியா சம்மதிச்சிட்டாரு. மக்களும் அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னே தோணுது அப்படின்னு அவனும் சொன்னான்.
பின்ன என்ன ஓய், பொண்ணும் பொருளும் அள்ளி தர்றாங்க, அரசாங்க உத்தியோகம் வேற, யாரு வேணாம்பாங்க அப்படின்னு கேட்டான் இவன். சரி, நாம மட்டும்தான் இங்க பேசிட்டு இருக்கோம், அங்க எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க, நாம மலை ஏற ஆரம்பிப்போம், எல்லாம் அவன் பாத்துக்குவான் அப்படின்னு சொன்னான் அவன். இன்னைக்கு நிலைமையில கடவுளையே அரசாங்கம் தான் பாத்துக்க வேண்டி இருக்குன்னு 2 பேரும் சத்தமா சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பினாங்க. இதை கேட்டுட்டு இருந்த அவனுக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை வந்துச்சு. நாம பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு நினைச்சு திரும்பவும் தூங்க போனான். அவனோட பார்வை திரும்பவும் குதிரை மேல விழுந்துச்சு. அதுவும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறது அவனுக்கு புரிஞ்சுது. தம்பி தம்பின்னு கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. அம்மா மன்னிக்கணும், கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னா கோட்டையன். பரவாயில்ல, எழுந்துக்கோப்பா அப்படின்னு அந்த மூதாட்டி சொன்னதும் அவன் அசடு வழியே எந்திரிச்சான். தன்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு வெக்கப்பட்டான். அம்மா, நான் இங்க இருந்து மதுரை போகணும், ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா, நீங்க எனக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டான் அந்த வயசானவங்களை பார்த்து. மதுரைக்கா? ரொம்ப நீளமான பிரயாணம் பண்றியா? உன்னை பார்த்தா சாதாரண வழிபோக்கன் மாதிரி தெரியலையே, ஏதாவது அரசாங்க வேலையா போறியா அப்படின்னு கேட்டாங்க அவங்க. இல்ல, நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன், அதை பார்க்க போறேன். நான் அரசாங்க ஊழியன், எங்க அமைச்சர் அந்த வேலையை பார்வையிட்டு அதே மாதிரி இங்கேயும் பண்ணணும்னு என்னை இங்க அனுப்பி வச்சாரு அப்படின்னா. ஓ அப்படியா, சரி சொல்றேன். இங்க இருந்து கிட்டத்தட்ட 3 நாள் குதிரை வழி தூரத்துல இருக்கு மதுரை. ஆனா அதுக்கு முன்னாடி நீ 2 நாட்டு எல்லைக்குள்ள நுழையணும். நீ ஏதாவது ஓலை வச்சிருந்தா அவங்க உன்னை நுழைய விடலாம், இல்லைன்னா உன்னை ஒற்றன்னு கூட கைது பண்ணலான்னு அந்த வயசானவங்க சொன்னாங்க. வேற ஏதாவது வழி இருக்காமா அப்படின்னு கேட்டான் கோட்டையன். அவன் அப்படி கேட்டதும் நிதானமா யோசிச்சான் அந்த அம்மா. நீ அரசாங்கத்துக்கு வேலை பண்ற, அப்புறம் என்ன தயக்கம்? நீ ஒற்றனா இல்ல வேற ஏதாவது நாட்டுல இருந்து உழவு பாக்குற எண்ணத்துல வந்திருக்கியா? நீ ஏன் குறுக்கு வழியில போகணும் அப்படின்னு கேட்டாங்க அவங்க. அம்மா, நான் சொன்னது எல்லாமே உண்மைம்மா அப்படின்னு சொல்லவும் அந்த அம்மா, பொய் சொல்ற பக்கம் எல்லாருக்கும் வர்றதில்ல, அதுலயும் உங்களுக்கு அது சுத்தம் அப்படின்னாங்க. அதை சொல்லிட்டு வாய் விட்டு சிரிச்சாங்க. அவன் அதை ரசிச்சாலும் இன்னொரு பக்கம் மாட்டிக்கிட்டிய பங்குன்னு நினைச்சு வெக்கப்பட்டான். அம்மா, திருமலையில இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சக்தி இருக்குமோ என்னவோ, நீங்க சந்தேகப்பட்டதுல தப்பு இல்லை. ஆனா நான் திருட இல்லை, காவலர். என்னால இதை தவிர வேற எதுவும் சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது, மன்னிச்சுக்கோங்க. சிரமம் கொடுத்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க, கிளம்புறேன் நஞ்சின்னு அவன் தீர்க்கமா சொன்னதும் தான் அந்த பெருங்கிழவி பேரையாவது சொல்லுவியா இல்ல அப்படின்னு இழுக்கவும் கருப்பன்னு அழுத்தமா சொன்னான் கோட்டையன். சரியாத்தான் வச்சிருக்காங்க, நீ ஈசனோட நிறம்தான்னு அவனுக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருந்தது அதை சொல்லவும். சரி, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், அதை தொடர்றது உனக்கு அவ்வளோ கஷ்டமானதா இருக்காது. இங்க இருந்து அரசாம தூரத்துல மதுராந்தகர் கட்டுன ஏரி இருக்கு. அது வெறும் நீர் மேலாண்மைக்காக கட்டுனதுங்கிறதால யாரும் அங்க போறதில்ல. ஆனா எப்பவாவது அரசாங்க வேலையா பலர் வந்து அங்க தற்காலிகமா தங்கி ஆலோசனை கூட்டம் நடத்துறது உண்டு. அதை பின்வழியா கடந்து நேரா அண்ணாமலையார பார்த்து போ. இடையில மலையனூர் காவலர்கள் எப்பாவது வரலாம். அங்க செஞ்சியை இப்போ ஆட்சி பண்றவருக்கும் மதுரை மன்னருக்கும் நல்ல உறவு இருக்கதா கேள்வின்னு சொல்லிக்கிட்டே அவனுக்கு மோரும் கூழும் கொடுத்தா அந்த அம்மா. அவனுக்கு ஆச்சரியம் அதிகமாச்சு. பார்த்தா ரொம்ப சாதாரணமா தெரியும், ஒரு கிழவிக்கு இவ்வளவு தூரம் தகவல் தெரிஞ்சிருக்கேன்னு. அம்மா, ஆச்சரியத்தோட மொத்த உருவம் நீங்க அப்படின்னா இவன். இது மாதிரி உருக உருக பேசுற மனுஷங்க பல பேரை நான் பார்த்திருக்கேன்னு சொன்னா அவன். சத்தியமா இல்லம்மா, நிஜத்தை சொல்றேம்மா, தயவு செஞ்சு உங்க பேரை மட்டும் சொல்லுங்கன்னு கேட்டான் அவன். சொல்றேன்ப்பா, நான் இருந்த வரைக்கும் எல்லாரும் என்ன ரங்கம்மான்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு பெருமூச்சு விட்டா அந்த அம்மா. கண்ணுல கண்ணீர் வழியறத இவனும் பார்த்தான். கூப்பிட்டாங்கன்னா இப்போ எப்படி அப்படின்னு அவன் இழுக்கவும் அவனோட குதிரை கணிச்சுது. அவன் அதை பிடிக்க பார்த்தான். அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா உறைஞ்சு போயிட்டான். அங்க அந்த அம்மாவை காணும். கண்ணிமைக்கிற நொடிக்குள்ள மறைஞ்சிட்டா அந்த அம்மா. எங்க போனாங்கன்னு தெரியல. அவனுக்கு வேர்த்து போச்சு. ஆசுவாசப்படுத்திக்கிட்டு குதிரைக்கு சிக்னல் கொடுத்தான். அந்த குதிரை பக்கத்துல வந்துச்சு. வினாடிக்குள்ள அதுல ஏறி உட்காந்தான். அது ஓட ஆரம்பிச்சுது. அவன் வந்த வேகத்துல வானத்தையே கடந்திருக்கலாம், அவ்வளோ வேகமா மதுராந்தக ஏரிக்கிட்ட போனான். கடலுக்கு சளைக்காத மாதிரி போயிட்டு இருந்தது அந்த ஏரி. சோழர்கள் பத்தியும் அவங்களோட நெடுங்கால திட்டமிடல் பத்தியும் அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது. இன்னைக்கு தான் தன்னோட கண்ணால பாக்குறான். அது எவ்வளோ அழகா அதே நேரம் பாதுகாப்போட கட்டப்பட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது இன்னும் பல 100 வருஷத்துக்கு இது பாதுகாப்போட இருக்குன்னு, எப்பேற்பட்ட நகரமயமாக்கலுக்கும் இந்த ஏரி உதவியா இருக்குன்னு அவனுக்கு தோணுச்சு.
அவன் போய்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு சின்ன படை சூழ்ந்திருந்துச்சு. அவங்கள பார்த்தா ரொம்ப சாதாரணமான படை வீரங்க மாதிரி தெரியலையே, ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயம் மாதிரி தெரியுது. நாம அதை பார்க்கணும், ஒருவேளை நமக்கு அது உதவலான்னு நினைச்சு குதிரையை தட்டி கொடுத்து ஓரமா நிறுத்திட்டு மெதுவா நடந்து அவங்க பக்கத்துல போய் அமைதியா நின்னான். இது நிகழ்கால கதை. சிவாவும் ருத்ரனும் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் இளைப்பாறின பின்னாடி தூங்க போனாங்க. அவனோட நினப்பு ஃபுல்லா அவனோட அம்மாவை பத்தியே இருந்துச்சு ருத்ரனுக்கு. அது அந்த நிலைக்கல் பக்கத்துல போயிட்டு வந்ததோட காரணம்தான். கடைசியா அவன் அம்மா கிட்ட அவ்வளோ சந்தோஷமா பேசிட்டு இருந்தது அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. சந்தோஷமான அவளோட முகத்தை இன்னொரு தடவை பார்க்க கிடைக்காதான்னு ஏங்கினப்போ அவன் கண்ணுல தண்ணி வழிஞ்சது. அதை சிவா பார்க்கறதுக்கு முன்னாடி தொடச்சுக்கிட்டான். ஆனா சிவாவானா அந்த கல்லு பத்தின எல்லா கதைகளையுமே கேட்காததால அதே நினப்புல இருந்தான். அந்த கூட்டை அவனுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வந்தது மாதிரி ஃபீல் பண்ணான். அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஃப்ரெண்டு கிட்ட கேட்டால் கண்டிப்பாக சொல்ல மாட்டான். ஆனால் அவன் தாத்தா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினச்சான். அவனோட தாத்தா வீடு பக்கத்தில் உள்ள கிராமத்தில் இருந்தது. நடந்து போகிற தூரத்தில் இருந்தாலும் போகலாமான்னு தெரியல. அவனுக்கு இருந்த ஆன்சைட்டியில் அவன் எவ்வளோதான் பொறுத்து பார்ப்பான். சரி கிளம்பலாம் அப்படின்னு எந்திரிச்சான். அதுக்குள்ள அழுது அழுது ருத்ரனும் தூங்கிட்டான். அது சிவாவுக்கு வசதியா போச்சு. மெதுவா மாடியில இருந்து கீழே இறங்கி வந்தான். அவன் அப்பா யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தாரு. எதுக்கு நம்ம சாமி புதுசா கோயில் கட்ட உத்தரவு தர மாட்டேங்குதுன்னு தெரியல, இல்ல கோடங்கி ஏதாவது சும்மா சொல்றானான்னு தெரியலன்னு ருத்ரனோட அப்பா சொன்னாரு. ஆமாங்க, கோயில் கட்டுறது நல்ல விஷயம், அதுவும் கவர்மெண்ட் செலவுல பண்ணித்தரேன்னு சொல்றாங்க. சும்மாவா அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னாரு. ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. சாதாரணமா எத்தனையோ தடவை ஏதேதோ கேட்டிருக்கோம், எதுவுமே கிடைக்கல. ஆனா இந்த கோயில் கட்டுற விஷயம் மட்டும் வேகமா நடக்குது, இடம் கூட தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தா எனக்கும் ஏதோ சந்தேகமாவே இருக்கு அப்படின்னாரு அப்பா. நீங்களே இப்படி சொன்னா எப்படி, என்ன எதுன்னு பார்த்துடலாம் சட்டுப்புட்டுன்னு இன்னொருத்தர் சொன்னாரு. எனக்கும் நடக்கிறத பார்க்கும்போது சந்தேகம் வருது, ஆனா இதை யார்கிட்டையும் கேட்க வேணாம். சரி நீ கிளம்பு, நான் கொஞ்சம் வெளியில போகணும்னு அவர் எங்கேயோ கிளம்பினாரு. கூட இருக்கிறது யாருன்னு சிவாவால பார்க்க முடியல. ஆனா அந்த குரல் நல்லா கேட்டுச்சு. அவங்க பேசுறத கேட்டதும் சிவாவுக்கு சந்தேகம் வந்துச்சு. தாத்தா கிட்ட இதை கேட்டே ஆகணும். அவனு கீழே வந்தான். அவன் வர்றதுக்கு முன்னாடி அப்பா தன்னோட 2 சக்கர வாகனத்தை எடுத்துட்டு வெளியில போனாரு. அவன் இன்னொரு பைக்கை எடுத்துட்டு தாத்தா வீட்டுக்கு போனான். அந்த பாதை அவ்வளோ இருட்டா ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த ஊர் கருப்பசாமி கோயில் திருவிழா அமாவாசை வெள்ளி அன்னைக்கு தான் நடக்கும். அதுலேருந்து 14 நாள் முன்னாடி கெடு. அதனால கிட்டத்தட்ட பௌர்ணமி நாட்களில் கருப்பன் ஊருக்குள்ளே இருக்கதா ஐதீகம். அவன் கேள்விப்பட்டது மாதிரி அந்த ஊர் அடங்கி இருந்தது. இவ்வளோ நாளாக அவ்வளோ தொந்தரவு கொடுத்த நாய்ங்க எங்கே போச்சுன்னே தெரியல. சாதாரண நாட்களில் 2 சக்கர வாகன ஓட்டிங்க சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, நாய்கள் எங்கேருந்து திடீர்னு வந்து அவங்கள அதிர்ச்சியாக்கி கீழே தள்ளிடும். ஆனால் இன்னைக்கு பேருக்கு கூட ஒரு நாயும் இல்லை. ஆச்சரியம்தான். ரொம்ப நிசப்தமாக இருந்தது. என்ன நடக்குது, இல்லை என்ன நடக்க போகுது தெரியலையே. பொறுத்திருந்து பார்க்கலாம். அது வரைக்கும் நாம் அடுத்த எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.